வணக்கம் சார். நேற்று 3 அதிமுக எம்எல்ஏக்களை தொடர்ந்து இன்று மேலும் ஒரு அதிமுக எம்எல்ஏ தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அரசியல் களமே மிக பெரும் பரபரப்பாக மாறி இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா தேர்தல் முடிவு வெளியானதிலிருந்தே அரசியல் களம் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது ஒரு கட்சியில் நின்று வெற்றி பெறுவது, பிறகு இன்னொரு கட்சிக்கு அதுல பல்வேறு முறைகள். இந்த மாற்றத்தை கட்சி தாவல் அல்லது ஆயாராம் கோயாராம் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்வது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல கட்சி தாவல் தடை சட்டம்லாம் வந்த பிறகு புதிய வழி கண்டுபிடிப்பாங்க. நீங்க சந்தர்ப்பவாதம் என்பது புதிய புதிய வழி கண்டுபிடிக்கும். அப்படி கண்டுபிடிப்பதுதான் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அந்த இன்னொரு கட்சிக்கு போய் உறுப்பினராகி அதில் வெற்றி பெறுவது என்பது. இது தேமுதிகவில் அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணியில் தேமுதிக இருக்கும் பொழுதே அதில் உள்ளவர்கள் இதே போல நெருக்கமாக போய் முதலமைச்சர் எங்கள் தொகுதி நலனுக்காகத்தான் போறோம்னு சொல்லி காரணம் சொல்லிட்டு தானாகவே விஜயகாந்தால் வெளியேற்றப்படும் நிலைமைக்கு அதே போல அவர்கள் செய்தது என்பது, அடுத்த தேர்தல் நின்று அமைச்சராவது என்பது இப்படியெல்லாம் நடந்துருக்கு மாப்பா பாண்டியராஜன் உட்பட. அதே போல திமுகவுக்கு ஒரு ஓபிஎஸ் போனதோ, ஒரு வைத்தியலிங்கம் போனதோ, ஒரு மனோஜ் பாண்டியன் போனதோ இதே போல ராஜினாமா பண்ணிவிட்டு பிறகு ஏன்னா அந்த ராஜினாமா பண்ணதுனால அவங்க காப்பாற்றிக்கிறாங்க. தாங்கள் நேரடியாக அந்த கட்சிக்கு போவது என்பதை இல்லாமல் வெளியேற்றப்பட்ட பிறகும் தன் இருந்த கட்சியில் வெற்றி பெற்ற கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அவர் தனியாக ஒரு எம்எல்ஏயாக இருக்கும் பொழுது அவர் அந்த இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்தால் நாளை பழைய கட்சிக்காரர் எழுப்பினால் பிரச்சனையை அது சிக்கலாயிரும். அதனால ராஜினாமா பண்ணிட்டு போவது என்ற புதிய தந்திரம் எடுத்தாங்க. அப்ப திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அந்த தந்திரத்தை மிகச்சிறப்பா செய்த உடனே அதே தந்திரத்தை நாம் எடுப்போம். அந்த தந்திரத்தின் மூலம் தாவேகா 118 என்பதை கொண்டு நிப்பாட்டிக்குவோம். நமக்கு பெரும்பான்மை உத்தரவாதம் வேணும். வந்திருக்கக்கூடிய திமுக கூட்டணியிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் எத்தனை நாள் தாக்குப்பிடிப்பார்கள், அவர்களுக்கு அமைச்சராக்கி விட்டால் தாக்குப்பிடித்து விடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு முறையில் அவர்களை கொண்டு வந்தாச்சு. அடுத்த ரவுண்டு இப்படி செய்வது என்ற முயற்சியை எடுக்காங்க. இதுல நியாயம் தானே, இதுல என்ன இருக்கு, அவங்களாகவே தானே ராஜினாமா பண்ணாங்க என்ற வாதம் எல்லாம் சரி. ஆனால் இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. அவர்கள் இருந்த கட்சியில் அங்கிருந்த கொரோனாவால் அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக போனார்கள். அதனால் அவர்களை கட்சி தாவல் என்ற ரீதியில் வெளியேற்றுங்கள், அவர்கள் பதவி இழக்கவீர்கள் என்று பேரவைத் தலைவரிடம் கொடுத்திருக்கிறார்கள் அந்த பழைய கட்சியினுடைய தலைமை. இது அப்படியே நிற்கும் உயிரோட. இது நீதிமன்றத்துக்கு போகும் பொழுது இதே ஆட்கள் தாவேகா வந்த பிறகு என்ன அங்கே சட்டமன்றத்தில் நிற்க முடியுமா தேர்தலில் என்ற கேள்வியும் வரும் பொழுது தாவேகாவுக்கு புதிய சிக்கலாக அது மாறும். அப்போ வேற யாரையாவது நாங்க வேணா விசில் சின்னத்துல உங்க தொகுதியில நிப்பாட்டிக்கிறோம், நீங்க முழுக்க ஒத்துழையுங்க, உங்களுக்கு வேணும்னா வேற ஏதாவது வாரியங்கிரியம் தாரோம் என்பதாக சொல்லலாம் என்பதும் அவர்கள் புரியணும். எல்லோரும் மறுபடியும் தாவேகால எம்எல்ஏ ஆயிர போறோம், அமைச்சராக போறோம் என்று கற்பனை பண்ணினால் அதற்கும் 1000 சிக்கல்கள் இருக்கிறது. நிறைய சிக்கல்களை புரியாம அப்பப்போ விளையாட்டு என்பதை விளையாடுறாங்க. இதில் தாவேகா தலைமை பொறுத்தவரை எப்படியாவது நாம் பெரும்பான்மையை எட்டவில்லையே, அந்த பெரும்பான்மை நாம் இதெல்லாம் செய்து கொள்ளலாம் என்பதற்காக அவசரமாக சரி பழைய திமுக ஆட்சியில் செய்த அதே பாணியை நாம் ஒரு ஓபிஎஸ்க்கும் ஒரு வைத்தியலிங்கத்திற்கும் ஒரு மனோஜ் பாண்டியனுக்கும் செய்த பாணியை நாம் செய்து விடலாம் என்று, அதனால் அதைத்தானே நம்ம ஃபாலோ பண்ணணும், அதனால் அது தவறாகவே முன்னுதாரணம் இருக்கிறது என்று நினைக்கலாம். ஆனால் அந்த சம்பந்தப்பட்டவர்கள் இருக்காங்களே, ஆகா இந்த தமிழ்நாட்டில் நிலையான ஆட்சி வேண்டுமே, நம்ம தாவேகா என்ற கட்சி குறைவாக இருக்கிறதே, அதனால் நாம் நம் சொந்த கட்சி சரியில்லையே, அதனால் ராஜினாமா பண்ணிவிட்டு அதில் சேர்ந்து எம்எல்ஏ ஆகி தாவேகாவுக்கு ஆட்சிக்கு பெரும்பான்மை கொடுக்கலாம்னு நல்ல நோக்கத்தில் அவர்கள் வந்தார்களானா ஒவ்வொரு தனிநபரும் நல்ல நோக்கத்தில் வரவில்லை. சட்டமன்ற உறுப்பினராக செல்லும் பொழுதும் சரி, தன் சொந்த கட்சிக்கு செல்லும் பொழுதும் சரி, பிற கட்சிகளுக்கு செல்லும் பொழுதும் சரி, அவர்கள் இதை வணிகமாக பார்க்கிறார்கள். அதாவது இங்கே இப்ப என்ன ஆயிருச்சுன்னு சொன்னா, மக்கள் தான் மாற்றத்தை விரும்புகிறார்களே தவிர எந்த ஒரு மாற்றத்தையும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களா வர்றவங்க
எந்த நேரத்திலும் நாங்க எதுக்கும் தாவ தயாரு, எங்களுக்கு லாபம் வேணும் அம்பிட்டுத்தான் என்பதாக தாவுகிறார்கள் என்பதால்தான் பொருள். அவர்களை மக்கள் ரொம்ப நல்ல முறையில கவனிப்பாங்க. அதனால மக்களை அவ்வளவு சுருக்கமாக மக்களுடைய எதிர்கால பணியை நீங்கள் நினைத்து விடாதீர்கள். அவ்வளவு தூரம் வணிகம் செய்வதும் என்ன, இது போன்ற ஏதோ போனோம் ஆட்டு மந்தைக்கோ அல்லது மாட்டு மந்தைக்கோ அங்க வணிகம் செஞ்ச பாணியில இதை பார்ப்பதை மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்பதுதான் நடக்குமா? அல்லது மீண்டும் இப்பொழுது உள்ள அந்த உணர்ச்சி வேகத்திலே என்ன, குதிரை வேகத்திலே பேரும் குதிரை பேரம் அப்படின்னு சொல்றாரு நம்ம திமுக தலைவர். அதையே நாம் என்ன கேட்கணும்னா, நீங்கள் 1000 கொடுத்து 1500 கொடுத்து 2000 கொடுத்து 3000 கொடுத்து 5000 கொடுத்து 10000 கொடுத்து என்ன வாக்குகளை பெற்றீர்களே, பெற முடியும் என்று நம்பினீர்களே, அது மக்களையே குதிரை பேரம் செய்யவில்லையா? நீங்கள் இதை குதிரை பேரம் என்றால் ஓபிஎஸ்ஸையும் வைத்திலிங்கத்தையும் மனோஜ் பாண்டியன் கொண்டு வந்தில்லை, அது குதிரை பேரம் இல்லையா என்பதாக, அது குதிரை வேகத்திலா அல்லது ஆமை வேகத்தில் குதிரை பேரம் நீங்கள் செய்தீர்கள், இவர்கள் குதிரை வேகத்தில் செய்தா என்று சொல்கிறீர்களா என்று திமுக தலைமை பார்த்து கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அதனால எல்லா அரசியல் கட்சி தலைமைகளும் இந்த மாதிரி சும்மா ஒரு குத்து விளையாட்டு விளையாடுறாங்க. இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டே இருந்து எப்படி அவர்கள் தீர்ப்பளிக்க போகிறார்கள் என்பது வருகின்ற இடைத்தேர்தல்களில் தெரியும். மணி, இப்ப பாத்தீங்கன்னா மக்களுடைய நலனை கருதி இவர்கள் முடிவெடுக்கவில்லை, அவர்களுடைய சுயநலன் கருதி இது போன்ற முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்க ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் தாவேக்காவுடைய இந்த போக்கு அந்த கட்சிக்கு ஆரோக்கியமானதா இருக்குமா? உங்களுடைய கருத்து என்ன? உங்கள் இந்திய நாட்டினுடைய நாடாளுமன்ற பாதையில், தமிழ்நாட்டில் நிலவும் நாடாளுமன்ற பாதையினுடைய வழிமுறையில் நீங்கள் 107, 108 வந்தால் நீங்க அதிகாரத்துக்கு வர முடியாது. யாராவது ஆதரவு கொடுத்தா வர முடியும், அல்லது யாராவது உங்களுடன் கூட்டணியில சேர்ந்தா வர முடியும், கூட்டணி அமைச்சரவையில சேர்ந்தா அது நிரந்தரமாகும் என்பதாக அந்த எண்ணிக்கை விளையாட்டு விளையாடுதே உங்களுடைய விதிகள், தேர்தல் முறை விதிகள், அந்த விதிகளுக்கு ஒப்பத்தானே நாங்களும் நடனமாட வேண்டும் என்ற நடனமாட்டத்தை தான் ஆட்சியாளர்கள் எடுத்திருக்கிறார்கள். எப்படியாவது ஆட்சியில் இருக்க வேண்டுமே, தொடர வேண்டுமே, நிலையான ஆட்சி என்பதற்காக. அதனால் அவர்கள் யாரை நம்புகிறார்களோ அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏன் மாறுகிறார்கள் அல்லது தாவுகிறார்கள் என்பதைத்தான் நான் அடிப்படையில சொன்னேன். எல்லாருக்கும் புரிஞ்சா சரி, புரியலனாலும் சரி. இப்ப பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவர்களுக்கு ஆதரவு வழங்கி இருக்கிற இடதுசாரிகள் முதல் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள்லாம் போதுமான அளவுக்கு அவங்களுக்கு ஆதரவு வழங்கி இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த ஆட்சி இப்ப கூட தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்காலத்துல விடுதலை சிறுத்தைகளோ இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளோ தாவேக்காவுக்கு மனநிலைக்கு வருவதற்கு ஒரு உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எனவே அவர்கள் மீது போதிய நம்பிக்கை இல்லை அப்படின்றதுனால முன்கூட்டியே ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இது போல அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தங்களது பக்கம் ஈர்த்து கொள்வதற்கு தாவேக்கா இந்த முயற்சிகளை எடுத்திருக்கிறதா? ஏனென்றால் ஏற்கனவே கம்யூனிஸ்டுகள் சொல்லியிருக்கிறாங்க, மதவாத சக்திகளுக்கு ஆதரவாக இந்த அரசு செயல்படும் பட்சத்தில் நாங்கள் எங்களது இந்த ஆதரவு நிலையை நாங்கள் மறுபரிசீலனை செய்ய தேவை இருக்கும் அப்படின்னு எச்சரிச்சிருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளும் அதே மனநிலை தான் இருக்கிறாங்க, நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படின்னா இப்ப இருக்கிற இந்த ஆதரவு கட்சிகள் மீது இவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை இது காட்டுகிறதா? அதாவது ஒரு கட்சி இன்னொரு கட்சியை நம்புவது, ஒரு கட்சி தன் தொண்டர்களையே நம்புவது, ஒரு கட்சி தலைமை தன் கூட இருக்கக்கூடிய 2ஆம் பட்ச தலைவர்களே நம்புவது, எல்லாமே எத்தனை விழுக்காடு என்பதுதான். நம்பிக்கை என்பது யாருக்கும் யார் மேலும் கிடையாது. ஏனென்றால் இந்த தேர்தல் முறை, இந்த பாராளுமன்ற முறையில் அதிகாரம் என்பது அதிகார பணிக்காக என்ன வேண்டுமானாலும் மாற்றி மாற்றி போடக்கூடிய சீட்டாட்ட விளையாட்டு தான். இந்த சீட்டாட்ட விளையாட்டு என்பதைத்தான் செய்தாக வேண்டும் யார் ஆட்சிக்கு வந்தாலும். அப்படி இருக்கும் பொழுது இன்று சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் நேரடியாக அமைச்சரவையில் அமர்ந்திருப்பவர்களும் சரி, வெளியிருந்த ஆதரவு கொடுப்பவர்களும் சரி, தாவேக்கா ஆட்சிக்கு அவர்களை பொறுத்தவரை பாஜகவினுடைய கொள்கைகளை, பாஜகவினுடைய தலையீடுகளை, பாஜகவினுடைய தடுப்பை மீறி விஜய் ஆட்சி அமைத்திருக்கிறார் என்பதற்காகத்தான் ஆதரவு கொடுக்காங்க. அதனால அந்த விஷயத்தில் தான் அவர்கள் உறுதியாக நிற்பாங்க. இதே மாதிரி மன்மோகன் சிங் என்பவர் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் 2004 ஒன்று நடந்தது. முதல் 5 ஆண்டுகள் சிபிஎம் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு கொடுத்து ஸ்டீரிங் கமிட்டி என்ற வழிகாட்டும் துறையில் இருந்தாங்க.
அமெரிக்காவில் போய் 1, 2, 3ன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாரு. என்ன இது அந்த அணு உலை சட்ட எதிர்ப்பு ஆதரவு அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் உடனடியாக அதற்காக நாங்கள் வாபஸ் வாங்குகிறோம்னு 2009 அவர்கள் அந்த 2ஆம் கட்ட மன்மோகன் ஆட்சிக்கு வாபஸ் வாங்கினார்கள். இப்படி கொள்கை ரீதியாக நடப்பது என்பதும் கூட நடந்திருக்கிறத வரலாறு இருக்கு. இங்கும் கூட நீங்கள் என்னமோ மார்க்சிஸ்ட் கட்சி என்று சொன்னால் அதனுடைய சட்டமன்ற கட்சி தலைவராக ஒருத்தர் இருந்தார் திருப்பூர்ல. அப்பொழுதே நாங்க விமர்சிச்சோம். அவர் அங்கே செய்யக்கூடியதெல்லாம் வீரப்பன் காட்டில் இருந்து சந்தன கடத்தல் வாங்கி அந்த சந்தனத்தில் வைத்திருக்கிறார்னு. அப்ப கோபப்பட்டவங்க அதுக்கு பிறகு திமுகவுக்கு சார்பா அங்குள்ள முதலாளிகள் சார்பா போயிட்டாருன்னு அவரை நீக்கினாங்க. அவர் உடனடியா திமுக போய் சேர்ந்தாரு. இப்படி நடக்காததெல்லாம் நடக்காத ஒரு புதிய விஷயம் அல்ல. அதனால எப்படியும் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்ம கட்சியை சேர்ந்தவர்களை பெருவான எண்ணிக்கையில் கொண்டு வர வேண்டும். இனிமேல் நீங்கள் விலகி வந்த ராஜினாமா பண்ணிவிட்டு வந்த ஆட்களே சட்டமன்ற தேர்தலில் இடைத்தேர்தலில் நிற்க போகிறார்களா, வேறு தாவேக்காரர்கள் நிற்க போகிறார்களா என்பது நமக்கு தெரியாது. யார் நின்று நிற்காவிட்டாலும் இன்றைக்குள்ள சூழ்நிலையில் தாவேக்கா வெற்றி பெறும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருப்பதனால் அவர்கள் எண்ணிக்கையை கூட்டிவிடலாம் என்ற நம்பிக்கையில் தான் அவர்கள் காய் நகர்த்துவார்கள். இது முழுக்க முழுக்க காய் நகர்த்தல். இதுதான் பெங்களூர்ல கர்நாடகால தொடர்ந்து நடக்கும். இதற்கெல்லாம் அதிகமான அளவுக்கு இதை செய்து அடுத்த கட்சியிலிருந்து ஆட்களை எடுத்து செய்வது என்பதில் பாஜக தான் வல்லமை படைத்தது, RSS தான் வல்லமை படைத்தது. அவர்களுக்கு எதிரான அணுகுமுறையிலும் அதே பாணியை எடுத்தால்தான் இந்திய துணைக்கண்டத்தில் இந்தியாவில் இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற பாதையில் இருக்கின்ற இந்த சட்டமன்றத்தை காப்பாற்ற முடியும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். தாவேகா தலைமை என்று சொன்னால் அதை மறுப்பதற்கான எந்த ஒரு சக்தியும் இந்த அரசியல் கட்சிகளுக்குள் இல்லை. எல்லாரும் தானே செஞ்சிருக்காங்க, அதுதான் நாங்களும் செய்யறோம், புதுசா ஒன்றும் செய்யலையே என்று அவர்கள் சொல்வதற்கு மறுப்பு சொல்ல முடியுமா? நிச்சயமாக TSS மணி, அதாவது தற்போது எத்தனை கட்சிகள் ஆதரவு வழங்கியிருந்தாலும் அதை தாவேகா நம்புவதற்கு தயாராக இல்லை. தங்களது சொந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவுடன் இந்த அரசு நீடிக்க வேண்டும், அதனுடைய அடிப்படையில் இது போன்ற நடவடிக்கையில் தாவேகா இறங்கி இருக்கிறது என்பதை உங்களுடைய கருத்துக்களின் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. நேரலையில் எங்களோடு தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.